ஹாய், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செல்வி வீலாக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு என் அண்ணாக்கு பிறந்த நாள். ஸோ உங்களுக்கு எங்கள் கேக் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறவங்க ஊரில் இல்லை, அதனால் நாங்களே பண்ணி நாங்களே சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் பட்டர் உருக்கி வச்சுருக்கோம். இப்போ நான் என் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். என் அக்கா பசங்க தான் மெயின் செய்ய போகிறாங்க. நான் கூட இருந்து நான் கற்றுக்குறேன். போலாமா? இப்போ இங்கே பாருங்கள், பட்டர். இப்போ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனி செய்ய போகிறோம். ஒன்று ராகி பனானா ப்ரௌனி, இன்னொன்று நார்மல் ப்ரௌனி செய்ய போகிறோம். பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம், நார்மலான ப்ரௌனி. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா. இதே கப்பில் இது வெள்ளை சுகர் தான். இதை மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இதே கப்பில் 1 கப் சுகர். இதே கப்பில் இது 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 200 கிராம் உருக்குன வெண்ணெய், லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக நியூட்ரெல்லா, அப்புறம் முக்கியமானது மருந்து 2 முட்டை. இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஜலிசி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் மைதா போட்டிருக்கோம், அப்புறம் சுகர் ஒன்றா போட்டு தான் ஜலிக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ அதே கப்பில் 1/2 கப்பு கொக்கோ பவுடர். இதை எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிக்கணும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்ணெயை ஊற்றிக்கணும். அடுத்தது 2 முட்டை, ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது ஏன் 1 ஸ்பூன்னா 2 முட்டை ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதோட வாடை வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ப்ரௌனி ஹார்ட் ஆகிடும். இட்ஸ் எ கீ பாயிண்ட். சால்ட்டை நம்ம போட்டோன்னா டேஸ்ட்டை நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு, இந்த பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் டின்னில் பேட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த பேக்கிங் டின்னில் பட்டர் ஷீட் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேட்டரை இதில் பண்ணணும். பேட்டர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணுன்றதுக்காக 2 வாட்டி இப்படி தட்டிட்டு உள்ள பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடணும். ஸோ டூத்பிக்கை வச்சு இப்படி பண்ணணும். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக நான் டபுள் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம பேட்டர் சாக்லேட்ஸ்லாம் வச்சோன்னே இப்படி தான் இருக்கும். இதை நம்ம டபுள் சாக்லேட் ப்ரௌனின்னு கூட சொல்லலாம். ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஓடிஜியில் பேட்டர் வச்சிட்டோம். 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடணும். ஃபைனலாக நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு அதை நல்லா கூல் பண்ணால் அது நல்லா அமுங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை பீஸ் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். ஃபைனலி எங்கள் ப்ரௌனி ரெடி.
ஹாப்பி பர்த்டே சுகுமார் அண்ணா. நீங்கள் ஊரில் இல்லை, அதனால் உங்களுக்காக நாங்கள் கேக் செஞ்சு நாங்களே சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது, எம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.